யார் வேணும்? குமார், நான் தான். விபச்சாரம் நடத்துறதுக்கு வீட்டை வாடகைக்கு விடுறியா? சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே சார். வாடா சார் வா, வா, சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சார் 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 அக்கம் பக்கத்துல பார்த்தா தப்பா நினைப்போம் சார். போய் வண்டியில சார் போடா. சார் ரொம்ப டீசன்ட் சார். சார் சார் என்ன கீதா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது கனவு கண்டியா? என்னாச்சுமா, என்னாச்சு? 2-3 நாளா உன் நடவடிக்கை புதுசா இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். கீதா, கணவன் மனைவினா வெறும் கட்டில் சுகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதுக்கும் மேல நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் எங்க போனேன், யார பார்த்தாங்கிற வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது இருக்கு, அதுதான் ஆனந்தம். எனக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நீ செய்யறதும், உனக்கு தெரியாம நான் ஒரு விஷயத்த செய்யறதும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு நமக்குள்ள சரியான புரிதல் இல்லைன்னு நம்மளே பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி இடம் கொடுத்துட்டா நமக்குள்ள கருத்து வேறுபாடு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். படு, கையில பேசிக்கலாம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா கீதா, உட்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? அடிப்பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா உங்ககிட்டே வேலைக்கு அமிச்சிடா? ரொம்ப பயமா இருக்கு அண்ணா. இதெல்லாம் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரேகா, ரேகா, இதோ வரேன். நான் கிளம்புறேன், நீங்க பேசிக்கோங்கண்ணா. என்ன பார்த்தா கோவப்பட்டாலும் படுவாங்க. இருமா, உன் இதுல எல்லாத்தையும் பேச முடிச்சிடுறேன். ரேகா, ரேகா, இதோ வரேங்க. என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? யார்கிட்ட எப்படி நடந்துன்னு தெரியாது? கீதா கிட்ட அந்த பேப்பர் குத்து அனுப்பு. என்ன வக்காலத்தா? பணம் கொடுத்தது நான், வாங்குனது அவ. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தலையிடாதீங்க. இது பொம்பளைங்க சமாச்சாரம். என்ன கீதா, சுரேஷ்க்கு தெரிஞ்சுதான் நான் பணம் கொடுத்தனா? இல்ல சுரேஷ் கிட்ட சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நினைச்சியா? விட மாட்டேன் கீதா. ரேகா, நீ பண்றது சரியா பண்ணல. தேவை இல்லாம நம்மளே பிரச்சனை உருவாக்கூடாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு தெரியாம பேசிட்டு போறீங்க. என்ன அவளை வச்சிருக்கீங்களா? ஏய், என்ன பத்தி பேசுற நீ? சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, நான் அப்படிதான் பேசுவேன். ஒன்னும் கவலைப்படாத. அவகிட்ட எப்படி பேசி அந்த பேப்பரை வாங்கினேன் எல்லாம் தெரியும். நீ கிளம்பு, உனக்கு ஒரு பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன். இந்த வழியாக தான் கரெக்டாக 9:30 மணிக்கு வருவான். இந்த வழியாவா? இப்போ வந்துட்டு இருப்பான், வரான். வரட்டும், தூக்கிட வேண்டியதுதான். யாரா நீங்களா? ஏய், யாரான்ற? இறங்கா, போடுறா அவனை, அட்றா அவனை. யாரா நீங்க? இந்தா உன் பத்திரம். இனிமே பணம் கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். உட்காரு கீதா, உட்காருமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் பத்திரம் கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேல என் மேல என்ன கோபம்? என் மேலதான் எனக்கு கோவம். தெரியாதனமா இப்படி உன்கிட்ட மாட்டிக்கிட்டோமேனா? எங்க குமார் இன்னும் வரலையா? வர நேரம்தான், அதுக்குள்ள கிளம்பிடுங்க. என்ன கீதா, என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்க? பத்திரத்தை கொடுத்துட்டேன்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? என்ன பண்றது, சில முடிவுகள் எடுக்கும்போது மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சிட வேண்டி இருக்கு. ஆடு வெட்டுறவன் கை நடுங்குனா கறி சாப்பிட முடியுமா? இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தையும் குமார் கிட்ட நான் சொல்லல, தெரியுமா? தெரிஞ்சா எங்க உன் வாழ்க்கை வீணா போயிருமேங்கிற ஒரு அக்கறை. சும்மா நடிக்காத. உன்கிட்ட நடிச்சு நான் என்ன கலைமாமணி அவார்டா வாங்க போறேன்? சரி விடு, நாளைக்கு இங்க ஒரு பையனும் பொண்ணும் இங்க வருவாங்க. 2 நாள் இங்கதான் தங்குவாங்க. அவங்கள பத்திரமா பாத்துக்க. 2 நாள் கழிச்சு நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் என்னால முடியாது. நீ செய்யற செஞ்சுதான் ஆகணும்.
பாவம் கீதா, சின்னஞ்சிருசுங்க தெரியாதனமா லவ் பண்ணி தொலைச்சிட்டாங்க. பையனோட அப்பா பெரிய விஐபி, 2 பேரையும் தேடிட்டு இருக்கான் உயிரோட கொளுத்துறதுக்கு. எங்க இடம்லாம் அவ்வளவு சேஃப்டி கிடையாது. அன்னைக்கு சொன்னனே ஒரு பெரிய டீல், இதுதான் அது. இதுக்கு நான் ஒத்துக்கலனா ஒத்துக்குவ. பத்திரத்தை திருப்பி கொடுத்த மாதிரி உன் புருஷனையும் பத்திரமா திருப்பி கொடுக்கணும்ல. என்ன சொல்ற? புரியலையா? குமார என் ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அடி பாவி, அவரை எதுக்கு கடத்தின? அவரை இப்ப எங்க வச்சிருக்க? அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? பதறாத கீதா, உன் குமாருக்கு ஒண்ணும் ஆகாது. பத்திரமா பாத்துக்கிற. அதே மாதிரி நான் அனுப்புறவங்கள நீ பாத்துக்க. எங்கேயாவது சொதப்புன உன் புருஷன் க்ளோஸ். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்து அறுக்குற? நாங்க அப்படி என்ன பண்ண உனக்கு? ஒண்ணுமே பண்ணல. அதான் இதையாவது ஒழுங்கா பண்ணி உன் தாலிய காப்பாத்திக்க. வர. என்னாச்சு? கீதா கீதா, ஒத்துக்காம என்ன பண்ணுவா? அதுக்காக தானே குமார தூக்கிட்டு வந்தோம். குமாருக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? வழக்கம் போல போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பசங்க போறாங்க, நாளைக்கு வந்துருவாங்க. அங்க ஒன்னும் பிரச்சனை வந்துடாதுல்ல? வராது. ஏன்னா இது பெரிய டீல். ஏதாவது சொல்லணும்னா நம்மளால சமாளிக்க முடியாது. குமார் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த தப்பும் நடக்காது. ஆமா, கீதா கிராமத்து பொண்ணு இல்ல, இளங்கம்மா எதுவும் யோசிக்க மாட்டா. புருஷன் மேல உயிரே வச்சிருக்கா. தாலி சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஆமா, கீதா மேல உனக்கே இவ்வளவு கோவம்? அவ குள்ளமா இருந்தாலும் என்னை விட ரொம்ப அழகா இருக்கா. அதான் இன்னைக்கு சொன்னியே, அவளை பார்த்த உடனே ராஜாவுக்கு பிடிச்சு போச்சுன்னு. என்னைக்கு கீதா அழகா இருக்கான்னு என்கிட்டயே சொன்னானோ அன்னையில இருந்து அவ மேல எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. அப்படியே அவ பேரழகியா, கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கா. அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான். எல்லா ஆம்பளைங்களும் ஹோம்ல இருக்கிற பொண்ணுங்களை தான் ஆசைப்படுறாங்க. நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எந்த பொண்ணுக்கும் தன்னை விட ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஒரு பிராமம் வந்துடும். அப்ப நான் அழகா இல்லையா? சொல்லுங்க. அழகுன்றது பாக்குறவங்க பார்வையில தான் இருக்குது. ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல அழகு. நீ ஒரு விதத்துல அழகு, அவ ஒரு விதத்துல அழகு. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இந்த மேட்ரு சக்சஸ் ஆன உடனே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம். அப்போ குமார போட்டுடலாங்கிற? அவசரப்பட வேண்டாம், 2-3 நாள் வெயிட் பண்ணுவோம். ரேகா ஆண்டி அனுப்புனாங்க. வாங்க. உங்க பேரு? மனோ. நீ? தீப்தி. என்ன படிச்சிருக்கீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். நீ? +1. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா பிசினஸ் மேன். ம். ஹரி அண்ட் கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்களுடைய தான். நீ? அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த வயசுல காதல்லாம் தேவையா? இந்த வயசுல பண்ணாதான் மேடம் காதல். பெத்தவங்களை ஏத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வர த்ரில் இருக்க, அதெல்லாம் எவ்வளவு ஜாலி தெரியுமா? இதுல என்ன ஜாலி இருக்கு? உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இத்தனை வருஷம் பொறுப்பா பாத்துக்கிட்டா அவங்களுக்கு நீங்க குடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? சரி, நீங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்க. ஊர்லயே செல்வாக்கா வாழ்ந்த அவங்க நிலைமைய யோசிச்சு பாத்தீங்களா? உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணு எவன் கூட ஓடி போயிடுச்சாமே, உங்க பையன் எவ்வளவு இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானாமே அப்படின்னு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் கேட்கும் போது அவங்க மனசு எவ்வளவு பாடுபடுன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணிப்போம். பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். எப்படி? சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றதுக்கே மாசம் 10-15 தேவைப்படுது. நீங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்க, எப்படி சமாளிப்பீங்க? அதுக்கு தான் கிளம்பும் போது 2 லட்சம் பணம் எடுத்து வந்திருக்கேன். நானும் என் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்க மாட்டீங்க, ஆனா அவங்க சேர்த்து வச்ச பணம் மட்டும் தேவை. சரி, இதெல்லாம் தீர்ந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரேகா ஆண்டி இருக்காங்க.
இந்த நிலைமையில யார் என்ன அறிவுரை சொன்னாலும் கேக்குற மனநிலை உங்களுக்கு இருக்காது. பொண்டாட்டிக்கு ஒரு முளம் பூ வாங்கி கொடுக்கணும்னா அடுத்தவங்க கைதான் எதிர்பார்க்கணும் இல்ல? இதுவே நீங்க படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சு உங்க சொந்த கால நிக்கும் போது உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க. அப்பதான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. மனோ, நீங்க அந்த ரூம்ல இருக்கீங்களா? இந்த வயசுல வரது உண்மையான காதலா இருக்க முடியாது. அது வெறும் இன கவர்ச்சி. மனோ, உனக்கு எத்தனை நாளா தெரியும்? 2 வருஷமா. 15 வருஷமா உன்னை வளர்த்தவங்களை விட 2 வருஷம் காதலிச்சவன் எப்படி உன்னை புரிஞ்சுப்பா? பேப்பர்ல டிவில தினம் பாலியல் குடும்ப பத்தி செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அவன் ஆம்பளை பையன் எதா இருந்தாலும் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பான். இதுல எதுவும் தப்பு நடந்தா பொம்பளை புள்ள உன் எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. காதலுக்கு நான் எதிரி கிடையாது. ஆனா இப்ப காதலுங்கிற பேர்ல நிறைய தப்பு தான் நடக்குது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பருவம் இருக்கு. நீ சின்ன புள்ள, உனக்கு இந்த உலகத்தை பத்தி ஒண்ணும் தெரியல. மனோவும் நீயும் ரேகாவை ரொம்ப நம்புறீங்க. ஆனா அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அவகிட்ட மாட்டிக்காதீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. என்ன திப்தி, என்ன யோசிச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. கீதா ஆண்டி சொன்னதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல மனு, அவங்க சொல்றது தப்பு இல்லைன்னு தோணுது. அப்ப என்ன காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, ஊரை விட்டு ஓடி வந்ததெல்லாம் பொய்யா? அப்படி இல்ல, கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு தோணுது. அப்படின்னா என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்பிக்கை இல்லாம தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்தனா? இப்ப நீ என்ன சொல்ல வர? கீதாண்டி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்நேரம் நம்ம அப்பா அம்மா நம்மள காணோன்னு ஊர் முழுக்க தேடிட்டு இருப்பாங்க. திரும்பி போனா ஓடுகாலின்னு கேவலமா சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கூட ஓடி வர்றதுக்கு முன்னாடி தெரியலையா? இன்னும் 2 நாள்ல திருப்பதிக்கு போறோம், கல்யாணம் பண்றோம். அது வரைக்கும் இதெல்லாம் வேண்டாமே. ஏன்? எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் உன்னை விட்டு ஓடி போயிருவேன்னா? இல்ல எங்க அப்பா நம்மளை கொண்டுருவான்னு பயப்படுறியா? என்னன்னாலும் இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு பொண்டாட்டி. என்னென்ன அரசியல்வாதி நினைச்சிட்டியா ஏமாத்திட்டு போறதுக்கு? நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன் திருப்தி. அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு இல்லையா? நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிற போறோமே. இத பாரு, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பயே கிளம்பி ஊருக்கு போயிடுறேன். ப்ளீஸ் திருப்தி, வேண்டாம் மனு. ப்ளீஸ் திருப்தி, வேண்டாம் மனு. ப்ளீஸ் திருப்தி, ப்ளீஸ். வேண்டாம் மனு. தடவடி என்ன விட்டுரு. ப்ளீஸ் திருப்தி, திருப்தி ப்ளீஸ், ப்ளீஸ் திருப்தி. வேண்டாம் மனு. ப்ளீஸ் என்ன தொடாத மனு. வேண்டாம் மனு. இதெல்லாம் இப்ப வேண்டாம். ப்ளீஸ் மனு, விட்டுடு. மனு, ஒரே ஒரு தடவை. மனு வேண்டாம். ஒரே ஒரு தடவை. வேண்டாம் மனு.
ஒரு தடவை மனோ வேண்டாம் மனோ, ஒரு தடவை ப்ளீஸ் மனோ, டார்ச்சர் மனோ பண்ணாத. ப்ளீஸ் இப்ப வேண்டாம், வந்தா ப்ளீஸ் அந்த பொண்ணை வேண்டாம் மனோ, கொல்ல. விட்டுடு, வேண்டாம் ஓடி வேண்டாம் மனோ. சாவடி. தீப்தி, தீப்தி. வாடிக்கமா இருக்கு. என்னம்மா நடந்துச்சு? மனோன்றவன் கூட்டிட்டு வந்தான் சார். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஓடி வந்துட்டாங்க சார். யாரு மனம்? அது ரேகான்ற ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. என் புருஷனை கடத்தி வச்சுக்கிட்டாங்க, பிளாக்மெயில் பண்ணி இங்க தங்க வச்சு. எப்ப வந்தாங்க இவங்க? சாயந்தரம் தான் சார். வந்து பார்த்தா ரூம்ல இப்படி. ஆம்புலன்ஸ்? ஆமா, இங்க சக்தி நகர்ல ஒரு மர்டர் நடந்துருச்சு, வண்டி அனுப்புங்க. இவர் அந்த அரசு போய் வண்டியில ஏறுங்க, எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். போங்க. குமார், மிஸ்டர் குமார், எந்திரிங்க. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். தெரியும் எனக்கு. இதுக்கெல்லாம் அந்த ரேகாவும் சுரேஷ் தான் காரணம். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உங்களை அனுப்பி வைக்கிறேன். சரிங்க வாங்க. சார். வாங்க போலாம். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எந்திரி எந்திரின்னு சொல்றல. மன்னிச்சிருங்க. உட்கார் உட்கார். இது எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம். உங்களுக்கு தெரியாம பண்ணது தப்பு தாங்க. பாலா அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவசரமா கேட்டதால. போதும், நீ பணம் கொடுத்ததுல தப்பே இல்லை. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு தப்ப மறுக்க இன்னொரு தப்பு. கடைசியில எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா? பாலுக்கு 50,000 கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா நான் வேற ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. பாலு யாரு? உன் தம்பி, என் மச்சான். மச்சான் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணிருக்கலாம்ல. என்ன பத்தி நான் கவலைப்படல. அவகிட்ட நீ எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்ப. பொம்பளை அவ. என்ன நடிப்பு! அண்ணா அண்ணா. எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ரேகாவையும் சுரேஷ் நான் எவ்வளவு நம்பின தெரியுமா? எல்லாமே பொய்யின் உன் மூலமா தெரியணும்னு இருக்கு. கெட்டதுலயே ஒரு நல்லது. கீதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம விருந்துக்கு போனோமே ரேகாவோட பங்களா, அந்த பங்களா, காரு, அந்த வீட்டுல இருந்த பொருள் எதுவுமே அவங்களோட கிடையாது. என்னங்க எல்லாமே வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. வாடகைங்களா? தான் பெரிய பணக்காரனி ஊரை நம்ப வைக்கிறதுக்கு எப்படிலாம் நாடகம் ஆடிருக்கா தெரியுமா? இன்னொரு விஷயத்த சொன்னா உன்னால நம்பவே முடியாது. ரேகாவும் சுரேஷும் புருஷன் பொண்டாட்டியே கிடையாது. அப்படியா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கே இப்பதான் தெரியும். எதுக்குங்க இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் பணத்துக்காக தான். இதான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழணும்னு. இனிமே உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. இது எனக்கு ஒரு படிப்பினைய தந்துருச்சுங்க. பட்டாதான் சில விஷயம் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ தெரிஞ்சுக்கிட்ட. இனிமே கவனமா இரு. வா.